Hey, what's up people? Good morning. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:54. So this is Raja on with the wheels and welcome back to my channel. I hope எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலையில் நாங்கள் கிளம்புற பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஊட்டி. ஸோ லாஸ்ட்டு விலாகில் நான் என் பண்ணது வந்து அதிரப்பள்ளியில் என் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி அந்த அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊட்டி கிளம்புறதா பிளான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சரியான மழை, ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டோம். ஸோ நனைஞ்சிட்டு அதிரப்பள்ளியிலேருந்து ஊட்டி மேப் போட்டால் 6 மணி நேரம் ட்ராவல் காட்டுச்சு. நாட் பாசிபிள். அதனால் அதிரப்பள்ளியிலே ரூம் எடுத்துகிட்டு நைட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் கிளம்பிடலாம். ஸோ அப்படின்னா அங்கே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-11 ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கே பிளேஸஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். ஆனால் எதுவுமே ஒழுங்காக ட்ரையே ஆகலை. ஒரே நைட்டில் லக்கிலி பிரதீஷ் ப்ரோ வந்து ட்ரையர் வச்சுருந்தார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருக்கோம். பட் ஷூ எல்லாம் வாய்ப்பே இல்லை. ஷூ ஸ்டில் ஈரமாக தான் இருக்குது, க்ளவுஸு கூட ஈரமாக தான் இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பாரில் தொங்க விட்ருப்பேன். நேற்று நாங்கள் பண்ண ஒரே தப்பு, அதிரப்பள்ளி ஃபால்ஸ் கிட்டே நின்றுட்டு கீழே போயில மழை வந்துச்சு. சின்ன மழை தானே அப்படின்ட்டு கீழே போனோம், ரெயின் லேயர்ஸ் எதுவும் போடாமல். அது பார்த்தா கீழே போக மிட்வேல பயங்கரமாக ஒரு காட்டிருச்சு. அதில் ரைடிங் பேண்ட்லேருந்து ஷூலேருந்து எல்லாமே நனைஞ்சி நசன்னு ஆயிடுச்சு. அதுதான் எல்லாரும் பண்ண ஒரே தப்பு. அதனால் எல்லாரும் ஒரே மாதிரி மாட்டிக்கிட்டோம். ஸோ இப்போ ஆக்சுவலி பார்க்குறதுக்கும் காட்டுறதுக்கும் ஒன்றும் இல்லை, ஏன்னா ஃபுல்லாக இருட்டு தான். எதுவும் அனிமல்ஸ் இந்த டைமில் வருமா அப்படின்னு கேட்டால் தெரியல. பிகாஸ் ஸ்டில் அதிரப்பள்ளி ஃபாரஸ்ட் ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஐ மீன் கீழே இறங்கிட்டுருக்கோம். ஸோ எது வருமா அப்படின்னு கேட்டாலும் நாட் ஸோ ஷுர். ஸோ நான் கொஞ்சம் லேட்டராக சன்ரைஸ் ஆகிற அந்த டைமில் மறுபடியும் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எஸ், see you soon. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இல்லை, 1-2 அனிமல்ஸ் கிராஸ் ஆச்சு. லைக் இப்போ மான் பார்த்தேன், பட் செம்ம பேட் டைம் எனக்கு. என்னால் அதை கேப்சரே பண்ண முடியல. நான் கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளாஷில் போயிடுச்சு. அதே மாதிரி விக்கி ப்ரோ என்னென்னா யானை இருந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நிஜமாலுமே பார்த்தாராம். ஆனால் நான் வரையில் அப்படி எதுவுமே தெரியல. நாங்கள் எல்லாருமே அந்த வழியாக தான் வந்தோம். யானை மட்டும் இருக்குன்னு அப்படியே ஒரு 30 அடி தள்ளியே நிப்பாட்டி இருந்திருப்போம். அது தெரியாமலே நாங்கள் அதை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ அதனால தான் எப்போ எந்த அனிமல் கிராஸ் பண்ணு இப்போதைக்கு தெரியாது. அதனால் இட்ஸ் ஓகே. நம்ம ஏன்னா இங்கே எலிஃபெண்ட் கிராசிங்லாம் போட்டிருக்குது. ஸோ என்ன அனிமல்ஸ் வேணாலும் கிராஸ் ஆகும். ஸோ நம்ம கண்ணில் ஏதாவது தென்பட்டுச்சுன்னா, இஃப் வி ஆர் லக்கி இனஃப். இந்த பார்த்தீங்களா கைஸ், மானு. வாவ். என்னன்னா இப்போது அனிமல் பார்க்காத வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, ரோடு காலியாக இருக்கேன்ட்டு போகிறேன். இப்போ நான் பார்த்துட்டேன்னா அனிமல்ஸ் லைக் கிராஸ் பண்ணுறத, இந்த மான்லாம் கிராஸ் பண்ணது. இப்போ என்ன பயம்னா, நம்ம போயில அது பாட்டு டக்குன்னு எங்கேயாவது வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வேறு. இப்போது ஸோ எஸ், குட் மார்னிங் அகெயின் கைஸ். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 6:05.
ஒரு சின்ன காஃபி பிரேக் எடுத்துகிட்டு ஹைவேஸும் எடுத்தாச்சு, லைக் பிளெயின்ஸுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போது இருக்கிற ஒரே வேலை we have to cover the distance. பாலக்காடுக்கு இங்கேருந்து இன்னொரு 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் பாலக்காடு ரீச் ஆகிட்டோம்னா தென் இன்ட்டு கோயம்புத்தூர், அண்ட் கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே மேட்டுப்பாளையம், ஊட்டி. கேரளா ஹைவேஸில் ஒரு பெரிய நமக்கு பயம், ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்ஸ் ஹைவேஸ் நடுவுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் ஆகும், இன்டர்செக்ஷன் வரும், ப்ளஸ் டிராஃபிக் சிக்னல்ஸ் வச்சுருப்பாங்க. இன்னொன்று ஸ்பீட் லிமிட்லாம் பயங்கரமாக வாட்ச் பண்ணுவானுங்க. வாட்ச் பண்ணிட்டு நமக்கு ஃபைன் போட்டுட்ருவாங்க. அதை கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். நம்ம பே பண்ணல அப்படின்னா அதான் கோர்ட்டுக்கு இழுத்துருவாங்க. ஸோ ஸ்பீட் லிமிட்டையும் பார்த்து மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் இங்கே என்ன ஸ்பீட் லிமிட் ஆக்சுவல் லைக் 60யா 80யான்னு தெரியல. ஏதோ ஒரு குருட்டாம்போக்கில் போய்கிட்டு இருக்கோம். ப்ரோ, யாருக்காவது அடுத்து பெட்ரோல் போடணுமா? யாருக்கு? எல்லாருக்கும் போடணும்ல. எனக்கு 3 பாயிண்ட் தான் இருக்குது, பட் இருந்தாலும் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே தான். யாரு யாரு? அவரெல்லாம் மறந்துருப்பாரு. பிரேக்ஃபாஸ்ட்டு பற்றி இன்னும் முடிவு பண்ணலை. ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ தான் ஒரு காஃபி பிரேக் முடிஞ்சுது. பிரேக்ஃபாஸ்ட் எப்படி என்னன்னு தெரியல. ஸ்கிப் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது ஸ்ட்ரைட்டாக. ஏன்னா அடித்து பிடிச்சி போனால் தான் மேலே போயிட்டு பார்க்க முடியும். ஸ்ட்ரைட்டாக லஞ்சுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் எக்ஸிக்யூட் ஆனாலும் ஆகலாம். இந்த டனலுக்குள்ளே ரைட் பண்ணது ஒரு நல்லா இருந்துச்சு. நான் அதில் போயிட்டேன்.
இதில் வராமல் அப்புறம் தான் இங்கே ஐயோ அப்படியான்னு அப்புறம் மேம்பாலம் ஏறி அப்புறம் தான் வந்தேன். இங்கே விக்கி ப்ரோ வரலையே இன்னும். எல்லாருமே வந்தாங்க. ஒரு காஃபி பிரேக்கு அப்புறம் எப்படியோ கோயம்புத்தூர் சிட்டி டிராஃபிக்கெல்லாம் பீட் பண்ணிட்டு கொஞ்சம் அவுட்ரு வந்திருக்கோம் டுவர்ட்ஸ் மேட்டுப்பாளையம். ஊட்டிக்கு இன்னும் ஐ கெஸ் 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இன்னைக்கு மண்டே இல்லையா, அதனால் சரியான டிராஃபிக்கு. பட் அது எக்ஸ்பெக்டட் தான். த ஒன்லி திங் அன்எக்ஸ்பெக்டட் வந்து நாங்கள் 10 o'clockலாம் ஊட்டியில் இருப்போம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பார்த்தா நாங்கள் இன்னும் கீழே தான் இருக்கோம். இன்னும் மேட்டுப்பாளையமே போய் சேரல. இன்னைக்கு பெருசாக க்ரௌடு இருக்காது, ஏன்னா இன்னைக்கு மண்டே இல்லையா. ஸோ க்ரௌடு எதுவும் இருக்காதுன்னு எதிர்பார்க்குறோம். பட் எங்களை மாதிரி எத்தனை பேர் யோசிச்சுட்டு வராங்கன்னு தெரியல. மேட்டுப்பாளையம்க்கு இன்னொரு 16 கிலோமீட்டர்ஸ். என்னதான் வேகமாக போனாலும் சிட்டிக்குள்ளே வந்துட்டால் பயந்து தான் போக வேண்டியதாக இருக்குது. லைக் வேகமானேன், என்னதான் ரோடு காலியாக இருந்து போனாலுமே திடீர்னு எப்போ யார் குறுக்க வருவானே தெரியாது. ஒரு பதட்ட நிலையிலேயே வச்சுருப்பாங்க நம்மளை சிட்டிக்குள்ளே மட்டும். ஒரு மாரி ப்ரோ எங்க மாரி ப்ரோவும் பிரதீஷும் காணோம். நல்லா சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டோம் இந்த சென்ஸ் லைக் ஆளுக்கு ஒரு தோசை. பட் இட் வாஸ் லைக் மோர் தென் இனஃப். மேலே போகிற வரைக்கும் ஃபியூவல் மாதிரி ஓகே தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாரிமுத்து ப்ரோ வந்து எங்கள்கிட்ட தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தாண்டி நிற்கிறாரு. ஸோ இப்போ அவங்ககிட்ட போய் ரீச் ஆகிட்டோன்னா அப்புறம் அங்கேருந்து எல்லோரும் ஒன்றா கிளம்புற மாதிரி தான் பிளான். அப்பா, இது என்ன ஸ்பீட் பிரேக்கருங்க இப்படி போட்டு வச்சுருக்காங்க. சரி, அப்படியே கிராஜுவலாக நம்ம ஏறுறோம்னு நினைக்கிறேன். எஸ், ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஐ மீன் நாட் ஸ்டார்டட், பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த எலிவேஷனே கொஞ்சம் கிராஜுவலாக அப்படியே ஏறுது. விச் மீன்ஸ் we are going to climb ஊட்டி.
இங்கே மெக்டானல்ட்ஸ் வந்துருச்சா? இதுக்கு முன்னாடி இல்லையே. புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாட்டிக் பேர்ட் பார்க். நிறைய மாற்றங்கள். ஊட்டி வந்து பல ஐ திங்க் ஒரு 1 இயருக்கு மேலேயே இருக்கும். 1 இயர் கேப்பில் நிறையா சேஞ்சஸ் வந்துருக்குல்ல. என்னோடய DJI Mic 2ஓட பேட்ரி சார்ஜ் இல்லாமல் முடிஞ்சிருச்சு. அதனால் என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஐ மீன் வீடியோ ரெக்கார்ட் ஆகும், பட் ஆடியோ கேப்சர் பண்ண முடியாது. அதனால தான் இவ்வளோ நேரம் மைக்கை சார்ஜில் போட்டு இப்போ தான் எடுத்தேன். அண்டு இன்பிட்வீன் கேப்பில் கேமரா ஆஃப் ஆகிருந்த கேப்பில் 3 யானை பார்த்தேன். செம்ம ஹாப்பி. லைக் இன்னைக்கு காலையிலேருந்து நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி யானை ஸ்பாட் ஆகிருக்கு. ஆனால் நான் ஒரு வாட்டி கூட பார்த்ததே இல்லை. ஸோ கொஞ்சம் வருத்தமாகவே இருந்துச்சு, என்னடா இந்த ட்ரிப்பு யானை பார்க்கவே முடியாதோன்ட்டு. பை காட்ஸ் கிரேஸ் கரெக்டாக மேலே ஏறும்போது 3 யானை நின்று பிளிரிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டேன். நான், விக்கி ப்ரோ, அப்புறம் பிரதீஷ் ப்ரோ, நாங்கள் 3 பேரும் பார்த்தோம். மற்றவங்க பார்த்தாங்களான்னு தெரியல, பட் நான் பார்க்கல. நாங்கள் 3 பேர் தான் அந்த வழியில் போனோம். செம்மையாக இருந்துச்சு. பட்டு என்னன்னா ஒரே ஒரு அன்லக்கி, என்னால் கேப்சர் பண்ண முடியல. கேப்சர் பண்ணியிருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். பட் எனிவேஸ் நான் பார்த்தேன்ல, அது வரைக்கும் ஐ எம் ஹாப்பி. உங்களுக்கு காட்ட முடியலைங்கிற ஒரு சின்ன வருத்தம். வில் சி. இன்னும் 2 நாள் ஊட்டியில் தானே இருக்க போகிறோம். ஸோ அந்த கேப்பில் எதுவும் பார்க்க முடியுதாங்கிறது பார்ப்போம். ஒரு சின்ன பிட் ஸ்டாப்புக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிளைமேட் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க. வெயில் தான் கொளுத்துது. மேபி மேலே போனால் கிளைமேட் மாறுதானு தெரில. ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஊட்டி வந்ததுக்கான எந்த ஒரு தடையுமே இல்லை. லைக் பிளெயின்ஸில் ஓட்டுற அதே வெயில் தான். ஸோ ஐ கெஸ் நான் இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். மேலே போயிட்டு செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பிளான், எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ சேனலையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் பூஸ்ட்டு, மோட்டிவேஷன் எல்லாமே. ஸோ மென்மேலும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்கும். ஸோ ஆல்சோ எனக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி நல்ல கண்டென்ட்டு உங்களுக்கு நான் தரேன். That's all from me for today, guys. So I mean not for today. Once room போயிட்டு என்ன பிளான்னு தெரிஞ்சுட்டு மேபி I'll continue. பட் as of now இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஜஸ்ட்டு ஹில்ஸ் தான் ஏறிட்டுருக்கேன். வெயில் வேறு, ஒன்றும் பெருசாக கிளைமேட்டும் இல்லை. இருந்தாலும் காட்டலாம். ஓகேங்களா? ஸோ யா, see you guys, take care, bye bye. This some habits got a grip on me, won't set me free, won't leave me be. I can shake it, I can break it, I can get away from you, you pull me in. I can shake it, I can break it, I can get
is what